This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy. நாம என்ன செஞ்சாலும் நம்மளை எல்லாரும் குறை சொல்றாங்க அப்படிங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா? வெல்கம் டு வேர்ல்ட் வியூ ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். அந்த ஸ்டோரியில ராகேஷ்க்கு தன்னோட வாழ்க்கையில ஒரு உண்மை புரிஞ்சுது. என்ன உண்மை அப்படின்னா, நம்மளை யார் குறை சொன்னாலும் அதை கண்டுக்க கூடாது, கடந்து போகணும் அப்படிங்கிறதான். ராகேஷ் ரொம்ப நல்லவன். அவன் ஊர் மக்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அவனால முடிஞ்ச உதவிகளை செய்வான். ஒரு சில சமயம் அவனால உதவிகள் செய்ய முடியாது. அந்த சமயத்துல ஊர் மக்கள் அவனை பழிச்சு பேசுவாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஒரு சில சமயம் நல்லது செய்ய முடியாமல் போயிட்டா அவங்க நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, நம்ம செஞ்ச நன்றியை மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அவனோட மனசில் ரொம்ப நாளாக ஒரு குறை இருக்குது. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் எல்லாத்தோட மனசில் இருக்கிற குறைகளையும் தீர்த்து வைக்கிறாருன்னு கேள்விப்படுறான். அவனும் அந்த முனிவர்கிட்ட போய், முனிவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது, நான் எவ்வளோ நல்லது பண்ணாலும் மக்கள் ஒரு சமயத்தில் என்னை பழிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, உனக்கு இதை நான் நேர்லேயே புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உணவு இலவசமாக வழங்கப்படுது. அங்கே போய் உணவு சாப்பிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. வெளியே வர மக்கள் நிறைய பேர் அந்த உணவு போட்ட உரிமையாளரை பாராட்டுறாங்க. ஒரு சில பேர் அவங்கள திட்டுறாங்க. முதல் மாதிரி உணவு இல்லை, இப்போ வர வர உணவோட டேஸ்ட் சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர், இவருக்கு என்னப்பா பெரிய பணக்காரரு, அதனால இப்படி மக்களுக்கு உதவி செய்கிறாரு, என்கிட்ட மட்டும் காசு இருந்தால் நானும் இது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகேஷ்க்கு ரொம்ப கோபமாக வந்துச்சு, குழப்பமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி மக்களுக்கு உணவு போடுறாரு, அதையவே பழிச்சு பேசுகிறாங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அந்த முனிவர் அந்த உணவு வழங்குற பெரிய மனுஷங்கிட்ட ராகேஷை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசுறப்ப அவங்கள கொண்டு வரணும், நீங்க உணவு போடுற உணவு வழங்குறீங்க ஊருக்கு, யாரு மக்கள் அவங்க நம்ம நிறைய பேர் உங்களை பாராட்ட மாட்டா, அடிக்காலும் ஒரு சில அதே மாதிரி பாடுற மாட்டா பாடிக்கணும் நினைச்சு பேசுறாங்க மாதிரி குழந்தைங்களை அதுக்கு அவர் சொல்றாரு. சூப்பரான டிப்ஸ் இருக்கு, தொழில் பண்ற தொழில வர ஒரு பகுதி வருமானத்தை நான் ஏழைங்களுக்கு முடியாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி எங்கிட்ட நிறையா தொழில்கள் கூட இருக்குது. எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை பாராட்டுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு சில பேர் நம்மளை நெகட்டிவாக பேசுகிறவங்க இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற நல்ல வேலைகள் செய்ய முடியாது. அதை கடந்து போயிடணும், அதை காதலியே வாங்கக்கூடாது. நான் மக்களுக்கு உணவு வழங்க ஆசைப்பட்டேன், கொடுக்குறேன். பிடிச்சவங்க சாப்பிட்றாங்க, பிடிக்காதவங்களும் சாப்பிட்றாங்க. அவங்க என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து ராகேஷ்க்கு புரிஞ்சிச்சு, நம்ம செய்கிற கடமையை நம்ம செஞ்சுட்ருக்கணும். மக்கள் என்ன எதை பேசினாலும் நம்ம அதை காதலியே வாங்கக்கூடாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் நம்மளும் நம்ம கடமையை செய்யலாம். ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் நம்மளை குறைவாக தாழ்வாக பேசினாலும் பேசிட்டு போகிறாங்க. அது அவங்களோட கேரக்டர். Just leave it. Thank you for watching.